அன்பான ஊழியர்களே, பிரசங்கிக்க தயாராகும் பிரசங்கிமார்களே, நாம் ஆராதனை வேளையில் பிரசங்க மேடையில் நிற்கும் அந்த 1 மணி நேரம் உண்மையில் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது தெரியுமா? அது நம்முடைய தனிப்பட்ட ஜப அறையிலும் எவரும் பார்க்காத நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஸ்பர்ஜன் ஒரு முறை சொன்னார், ஒரு மனிதன் பிரசங்கியாக இருப்பதற்கு முன்பாக அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். இன்று நாம் பிரசங்க மேடைக்கு பின்னால் ஒரு பிரசங்கியின் தனிப்பட்ட பக்தியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை 4 அடிப்படை காரியங்களை கொண்டு பார்ப்போம். முதலாவதாக, பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம். முதலில் நாம் சுமந்து செல்லும் சத்தியம் பரிசுத்தமானது. அழுக்கான பாத்திரத்தில் ஊற்றப்படும் சுத்தமான பால் எப்படி கெட்டு போகுமோ அப்படியே அசுத்தமான வாழ்க்கையை கொண்ட பிரசங்கியின் மூலமாக வரும் சத்தியமும் அதன் வல்லமையை இழக்கிறது. உங்கள் பிரசங்கம் 1 மணி நேரம், ஆனால் உங்கள் வாழ்க்கை வாரம் முழுவதும் பிரசங்கிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தேவதூதனைப் போல பேசிவிட்டு வார நாட்களில் உலகத்தோடு ஒட்டி வாழும் ஒருவனால் ஆத்துமாக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்த முடியாது. கிறிஸ்துவினால் சுத்தமாக்கப்பட்ட இருதயமே ஆத்துமாக்களை சுத்தப்படுத்தும். இரண்டாவதாக, முழங்கால் படியிடும் வல்லமை. ஸ்பர்ஜன் தனது கல்லூரியின் அடியில் ஒரு ஜெப அறை வைத்திருந்தார். மக்கள் அவரிடம் வெற்றியின் ரகசியம் கேட்டபோது, அங்கே என் சபையார் எனக்காக ஜெபிக்கிறார்கள் என்றார். ஒரு பிரசங்கி பிரசங்கத்தை தயார்படுப்பதற்கு முன்னால் தனது இருதயத்தை தேவனோடு ஒப்புரவாக்கி தயார் செய்ய வேண்டும். முழங்கால் படியிடாத பிரசங்கிக்கு மேடையில் நிற்க அதிகாரமில்லை. உங்கள் வார்த்தைகள் மக்களின் இருதயங்களை கிழிக்க வேண்டுமென்றால் அந்த வார்த்தைகள் முதலில் கண்ணீரால் நனைக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, வேதத்தை ருசித்தல். வேதத்தை ஒரு பாடப்புத்தகமாக பார்க்காதீர்கள். மற்றவர்களுக்கு பரிமாறுவதற்காக மட்டும் சமைக்கும் சமையல்காரனைப் போல இருக்காதீர்கள். முதலில் அந்த உணவை நீங்கள் உண்டு பலனடைய வேண்டும். ஸ்பர்ஜன் சொன்னது போல, உங்கள் இரத்தத்தில் வேதம் ஓட வேண்டும். உங்களை எங்கே தொட்டாலும் உங்களிடமிருந்து வேதம் வெளிப்பட வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வேத வாசிப்பு அறிவிற்காக அல்ல, அது உங்கள் ஆத்துமாவின் இருக்கட்டும். நான்காவதாக, குடும்பமே முதல் திருச்சபை. சபையில் நீங்கள் ஒரு பெரிய போதகராக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளின் பார்வையில் நீங்கள் யார்? அதுதான் உங்கள் உண்மையான தேவபக்தி. குடும்பத்தில் கிறிஸ்துவை பிரதிபலிக்க தவறுபவர் சபையை வழிநடத்த தகுதியற்றவர். உங்கள் வீட்டில் எரியும் பக்தி எனும் நெருப்புதான் சபையில் பேரொளியாக பிரகாசிக்க முடியும். முடிவாக, பிரசங்கிமார்களே, உலகம் உங்கள் திறமைகளை எதிர்பார்க்கலாம், ஆனால் தேவன் உங்களிடத்தில் பரிசுத்தத்தையே எதிர்பார்க்கிறார். வெற்றி கிடைக்கும்போது பெருமை கொள்ளாதீர்கள். சோர்வு வரும்போது கலங்காதீர்கள். உங்கள் பார்வை எப்போதும் கிறிஸ்துவின் சிலுவையின் மீதே இருக்கட்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எதை பிரசங்கிக்கிறீர்களோ அதுவாகவே வாழுங்கள். நீங்கள் எதை வாழ்கிறீர்களோ அதையே பிரசங்கியுங்கள். கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.